எம்ஜிஆரை வைத்து படமே இயக்காத ஸ்ரீதர் முதன் முதலாக உரிமை குரல் படத்தில் ஒன்றாக இணைகிறார். படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக எம்ஜிஆரை அவரது தோட்டத்தில் சந்தித்து படம் சம்பந்தமான விஷயங்களை பேசி இருக்கிறார். அந்த சமயத்தில் ஸ்ரீதர் பொருளாதார ரீதியாக சிறிது சிரமத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆரிடம் அதை காட்டிக்கொள்ளவில்லை. பேச வேண்டிய விஷயங்களை பேசிவிட்டு விடைபெற எழுந்தார் ஸ்ரீதர். ஒரு நிமிஷம் உட்காருங்கள் என்று எம்ஜிஆர் சொல்ல, என்னவோ ஏதோ என தயங்கியபடி அமர்ந்தார் ஸ்ரீதர். எம்ஜிஆர் தன் செயலாளரை அழைத்து உடனடியாக ஒரு கடிதம் எழுதச் சொல்லி அதில் தன் கையெழுத்தையும் போட்டு ஸ்ரீதரிடம் கொடுத்திருக்கிறார். படபடப்புடன் அதை படித்து பார்க்கிறார் ஸ்ரீதர். நான் ஸ்ரீதருக்கு ஒரு படம் நடித்துக் கொடுக்க ஒப்புதல் அளிக்கிறேன். அவர் படத்துக்கு முன்னுரிமை தந்து 3 மாதங்களுக்குள் முடித்து தர சம்மதிக்கிறேன் என்று அக்கடிதத்தில் எழுதியிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். சிலிர்த்து போனார் ஸ்ரீதர். உணர்ச்சி வசப்பட்டு தழுதழுத்த குரலில், நீங்கள் வாய்மொழியாக சொன்னது போதாதா? இப்படி எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டுக் கொடுக்க வேண்டுமா என்று ஸ்ரீதர் கேட்க, எம்ஜிஆர் சொன்னார், இது உங்களுக்காக அல்ல, பணம் கொடுக்கும் ஃபைனான்சியர்களுக்காக. இது பெரிய பட்ஜெட் படம். பணம் பற்றாக்குறை ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இந்த கடிதத்தை காட்டினால் விநியோகஸ்தர்களும் ஃபைனான்சியர்களும் உடனடியாக உங்களுக்கு பணம் கொடுக்க முன் வருவார்கள். அதற்காகத்தான் இந்த கடிதம் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். இதை கேட்டவுடன் கண்கலங்கி விட்டார் ஸ்ரீதர். எம்ஜிஆர் சொன்னது போலவே எம்ஜிஆர் நடிக்கப் போகிறார் என்று தெரிந்ததுமே விநியோகஸ்தர்களும் ஃபைனான்சியர்களும் ஸ்ரீதர் வீட்டை தேடி வந்து விட்டார்களாம். உரிமை குரல் படம் தயாராவதற்கு முன்பே தேவையான படம் உடனடியாக கிடைத்துவிட்டது ஸ்ரீதருக்கு. எம்ஜிஆரின் உயர்ந்த உள்ளத்தை நினைக்கும் போது உரிமை குரல் படத்தில் வரும் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் பாடலில் வரும் சில வரிகள் நினைவுக்கு வருகின்றன. உடலின் பின்னோடு உழவும் நிழல் கூட இருளில் பிரிகின்றது. வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது. என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம். நாளை அந்த வேலை வந்து என்னை சேரலாம். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இந்த குரலுக்கு உரை எழுதச் சொன்னால் ஒரு வார்த்தை கூட எழுத தெரியாது எம்ஜிஆருக்கு. ஆனால் வள்ளுவன் சொன்ன அந்த வார்த்தைகளின் வழியில் வாழ்ந்து காட்டுவதை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அதை யார் எம்ஜிஆருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என நமக்கும் தெரியாது.